பாட்டிமா, பாட்டிமா, என்னாச்சு பாட்டிமா? பாட்டிமா, பாட்டிமா, அம்மா, அப்பா, வந்து பாருங்க, பாட்டி அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு. வீட்டை சொல்லிட்டு வந்துட்டான் போல இருக்கு. எப்படி போறான் பாரு. பாட்டியம்மா எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னோட குழப்பத்துக்கு காரணம் அவங்க கிட்ட வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இங்க நடந்ததை அவங்க கிட்ட சொல்ல முடியாது. சொன்ன ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வேண்டாம், விடு. நீ எதுவும் செய்ய வேண்டாம். இப்பதானே எதுவும் செய்ய வேண்டாம்னு சொன்னேன். அம்மா, நீங்க என் மேல கோவப்படுங்க, என்ன திட்டுங்க, அடிங்க. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க. ஹரி ஓம். எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறமா நீ. நீ மட்டும் இல்லைன்னா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு நீ பண்ற உதவிக்கு கடவுள் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாருமா. நீ ரொம்ப நல்லா இருப்பமா. நீ நல்லா இருக்கணும். என்னாச்சு மாதவன்? ஏன் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு? வந்துட்டியா தேவா? யாருக்கு என்னமா ஆச்சு? யாருக்கும் ஒண்ணு இல்ல. நீ எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? தேவையில்லாம இப்படி எல்லாரையும் டென்ஷன் ஆக்கி. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆம்புலன்ஸ் எதுக்காக யாருக்காக இங்க வந்திருக்குன்னு சொல்லுங்க. தேவா, உன்னோட பாட்டிமாவுக்கு கார்டியாக் அட்டாக் வந்திருக்கு. தேவா, நான் சொல்றது கேளு. டாக்டர் சொல்லிருக்காரு ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாலதான் இப்படி வந்திருக்குன்னு. ஆனா எனக்கு தெரியும்டா, உன்னோட கவலையாலதான் இப்படி வந்திருக்குன்னு. இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத தேவா.
அப்புறம் பாட்டியோட நிலைமை மோசமாயிடும். புரியுதா? புரிஞ்சுதா இல்லையா சொல்லுடா. டாக்டர் சார், இப்ப நீங்க சொல்ற வார்த்தையில தான் எங்களோட முடிவே இருக்கு. எங்க சித்திமாவுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். ஆனா எங்க சித்திக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்க அந்த ஆண்டவங்கிட்ட தான் அனாதையா போய் நிக்கணும். டென்ஷன் ஆகாதீங்கப்பா. பாட்டிமாவுக்கு உடம்பு சரியாகணும்னா அட்மிஷன் கூட போட. அட்மிட் பண்றதுக்குலாம் ஒன்றும் அவசியமே இல்லை. அம்மா நிலைமை இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா அதுவே போதும். ஆனா ஒண்ணு, அவங்களுக்கு எந்த டென்ஷனும் வராம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. தேவாவை பத்தி தான் எப்பவும் இதோ தேவாவே வந்துட்டா. தேவா, எங்கப்பா போன நீ? என்னடா இப்படி பண்ணிட்ட? எங்க போயிருந்த நீ? பாட்டி அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. உடனே நாங்க எங்கெல்லாம் தேடுறது? வீட்ல எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டாங்க. எனக்கும் ஒரே பதட்டம் ஆயிருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. உனக்கு நல்லா தெரியல, பாட்டியம்மா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. அதை பத்தி கூட நீ யோசிக்க மாட்டியா? நான் என்ன, ஆஃப்டர் ஆல் நீ தானே பாட்டியம்மாவுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச பேர. அப்ப நான் புறப்படுறேன் பண்டிட்டையா. தேவா, உள்ள போய் நீ பாட்டிமா பக்கத்துல உட்கார். நான் டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன். வாங்க டாக்டர். வா போய் பார்க்கலாம். வா. ரொம்ப நேரமா எங்க போயிருந்தீங்க? பாட்டிமா உங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல நாங்க எல்லாம் பயந்து போயிட்டோம். அவசரத்துக்கு வீட்ல நான் மட்டும் தான் தனியா இருந்தேன். அண்ணி எங்க? வீட்ல தான் இருக்காங்க. விவேக் அண்ணாவோட தூங்கிட்டாங்க போல இருக்கு. ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல. சரி நான் போறேன். இவ்வளவு நேரம் நான் தான் பக்கத்துல இருந்தேன். அர்ஜுன் காத்துட்டு இருப்பார்ல. நீங்க உள்ள போங்க, நான் போறேன். தேவா, ஆமா எங்க போயிருந்த? பாட்டிமா எவ்வளவு கவலைப்பட்டாங்க தெரியுமா? நான் உனக்கு எத்தனை தடவை போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ போனை எடுக்கவே மாட்டேங்கிற. இப்பதான் பாட்டி அம்மாவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நீ உட்காரு, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். எங்க போயிருந்தடா நீ? என்ன கவலைப்பட வச்சுட்டியடா. நான் பண்ண போனெல்லாம் எடுக்கவே இல்லை. நீயும் போன் பண்ணல. பயமுறுத்திட்டியடா என்ன. நீங்க தான் பயமுறுத்திட்டீங்க பாட்டிமா. நான் என்ன பயமுறுத்தினேன்? நான் அவ்வளவு சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன்டா. என்கிட்ட சொல்றேன்னு சொன்னல, அது என்னன்னு இப்ப என்கிட்ட சொல்லு. பாட்டிமா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? முக்கியமா ஒண்ணும் இல்ல. நத்திங் டு வரி. நான் ஏன் டென்ஷனா இருந்தேன்னு தெரியுமா? டேட் அவரோட ட்ரஸ்ட்டை என்ன பாத்துக்க சொல்லிட்டாரு. இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம என் பொண்டாட்டி மறு வீட்டுக்கு போயிருக்கா. அதனாலதான் பாட்டிமா நான் அவ்வளவு டென்ஷனா இருந்தேன். இப்ப எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. என்னோட ப்ராப்ளம் எல்லாமே தன்னால முடிஞ்சிருச்சு. ஆனா நீங்க இருக்கீங்களே, தேவையில்லாம
நீங்க டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்குறீங்களா? இம்பாசிபிள் பாட்டிமா. நிஜமா தான் சொல்றியாடா? நான் என்னால உங்க கூட வர முடியாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஏதோ கனவு கண்டிருக்கேன் பாட்டிமா. ஆனா அந்த கனவு நனவாகாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப அந்த கனவுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியல இல்ல? நான் இப்ப தேவாவா மட்டும் இல்ல, அம்மா அப்பாவோட பையன், உங்களோட செல்ல பேரனாவா தான் இருக்க போறேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுல்ல. வாழ்க்கையோட இவ்வளவு பெரிய உண்மைய எனக்கு இப்பதான் தெரிய வந்தது பாட்டிமா. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும். இனிமேல் நடக்க போறது நல்லதாவே இருக்கட்டும். உனக்கு உடம்பு சரியா தானே இருக்கு? ரொம்ப பொறுப்பா பேசுற. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா பாட்டிமா? இந்த ரூம்ல யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அது எனக்கு இல்ல, அது உங்களுக்கு தான். இப்ப நீங்க பேசாம கண்ணை மூடிக்கிட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. என் நிம்மதி எனக்கு கிடைச்சிருச்சுடா. என் பேரன் எனக்கு திரும்ப கிடைச்சிட்டானே. ஆமா பாட்டிமா, உங்களுக்கு உங்க தேவ திரும்ப கிடைச்சிட்டான். வேண்டாம், விஷாக்கா பண்ணட்டும். விஷாக்கா, என்னம்மா? இந்த விளக்கெல்லாம் கொஞ்சம் தொடச்சு வை. வேண்டாம், விடு. நீ எதுவும் செய்ய வேண்டாம். அம்மா, என்னம்மா கோவம்? ஒன்னும் இல்லை. பேசுங்கம்மா. இன்னைக்கு நீங்க என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க என் மேல இவ்ளோ கோவமா இருக்கிறதோ, என்கிட்ட இப்படி பேசாம இருக்கிறதோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நீங்க இப்படி இருக்கிறதுக்கு நிச்சயமா ஏதோ காரணம் இருக்கும்.
நான் உன்னை பார்த்தேன் ராதிகா. கோயில் குளத்தங்கரையில நின்னுகிட்டு இருக்கும்போது உன் பக்கத்துல தேவா மாப்பிளையும் நின்னாரு. இதுக்கப்புறமும் நீ இப்படியே இருந்தா என்ன அர்த்தம் தேவா? பைத்தியம் பிடிச்ச மாதிரி இப்படி பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கியே. அவதான் உனக்கு கிடைக்க மாட்டான்னு தெரியும்ல. நான் உனக்கு பல முறை சொல்லிட்டேன், அவ ஒரு பிரம்மதான். ஒரு நாள் அவ பிரமையா தான் இருந்தா வாசு. அப்ப இவ்வளவு சோகத்தை கொடுக்கல. ஆனா அவ உண்மையானதுக்கு அப்புறம் அந்த உண்மையே எனக்கு சோகமாயிடுச்சு. புரியல, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல தேவா. நான் எத்தனை தடவை சொல்லியும் நீ அவ பின்னாடியே சுத்தி இருக்க, அவளை தேடி இருக்க. இப்ப நீயே இது உண்மை இல்லைன்னு சொல்ற? அவ உண்மைதான் வாசு. நான் இவ்வளவு நாளா அவளை பார்த்தேன், ஆனா அவகிட்ட பேசல. அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம்தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்தது. யார் எனக்கு வேணும்னு நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேனோ அவ எப்பவுமே எனக்கு கிடைக்க மாட்டா. சொல்லு ராதிகா, நீ உண்மையை என்கிட்ட சொல்லுவேன்னு எதிர்பார்க்கிறேன். நீ எதுக்காக தேவா மாப்பிள்ளை பார்க்க அங்க போன? நான் அவரை பார்க்க போலமா? நான் கோயிலுக்கு தான் போனேம்மா. முதல்ல நான் அவர் வந்ததை பார்க்கவே இல்லம்மா. அவரை நான் திடீர்னு தான் கோவில்ல பார்த்தேன். பார்த்த உடனே கோவில்ல இருந்து வெளியில வந்துட்டேன். தேவகி, இவ பேச்செல்லாம் நீ நம்பாத தேவகி. ஏண்டி திருடி, தேவ மாப்பிள்ளை எதுக்கு பார்க்க போன நீ? அதுவும் தனியா போயிருக்க? ராதே ராதே ராதே. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உன்னோட இந்த மாய்மாலத்தெல்லாம் நான் நம்புவேனா என்ன? இல்ல பாட்டிமா, நான் என்னண்ணா? என்ன பொய் சொல்ல வார்த்தை வரலையா? மனசுக்குள்ள திருட்டுத்தனம் மண்டி இருக்குல்ல, வாய திறந்த வேற என்ன வரும்? பொய் தானே, பொய். பொய்யா? நான் எந்த பொய்யும் சொல்லல. என்ன நம்புங்க பாட்டிமா, நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பு நீ பண்ணி இருக்க ராதிகா. இந்த ராத்திரி வேளையில தேவாவை பார்க்க கோயிலுக்கு போனது தப்பு இல்லையா? பாட்டி தான் நம்பல. தயவு செஞ்சு நீங்களாவது என் பேச்ச நம்புங்கம்மா. நம்புவா, உன் பேச்ச நல்லா நம்பணும். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குடி. நீ விஷாக்காவை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம ஓய மாட்ட. பின்ன என்ன, நான் தப்பா சொல்றேன்னா என்ன? அப்ப சொல்லு, எதுக்காக நீ அவனை பார்க்க போன? பாட்டிமா கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு ராதிகா. நான் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியா சொல்லுவேன். விஷாக்காவோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி வேணும்னு நான் எந்த விஷயத்தையும் பண்ணல. தயவு செஞ்சு என்ன நம்புங்கம்மா. நம்புறேன், நீ சொல்றத அப்படியே நான் நம்புறேன். ஒண்ணுமே தெரியாத குழந்தை, நீ செய்யறதுக்கு இன்னும் என்ன பாக்கி வச்சிருக்கீங்க? அம்மா, பாட்டிமா தான் எப்பவும் என்ன நம்ப மாட்டாங்க. ஆனா நீங்க தான் என்ன நம்புவீங்கம்மா. இப்ப நீங்களே என்ன நம்பலன்னா நான் என்ன செய்ய? நான் எங்க போவேம்மா?
உன் கண்ணிலேயே நல்லா தெரியுது ராதிகா. நீ எதையும் என்கிட்ட மறைக்கிற. என் முகத்தை பார்த்து உன்னால உண்மையை என்கிட்ட சொல்ல முடியல. அதனாலதான் நீ மழுப்பி பேசுற. புரிஞ்சுதா? இப்ப புரியுதா உனக்கு அவளை பத்தி? இன்னமும் அவளை நம்பிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் நம்ம விஷாகா கண்ணுல தண்ணி வழிய நம்ம வீட்டுக்கு வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. இப்ப பாத்துக்கிட்டல அவளோட சுயபுத்தி என்னன்னு. இப்ப நான் என்ன பண்ணணுமா? எதுவும் நீ பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன். புரியுதா? சொல்லு தேவா, அவ பேர் என்ன? இன்னைக்கு வரைக்கும் அது எனக்கு தெரியாது வாசு. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரிஞ்சது, இனிமேல் அவ எனக்கு எப்பவும் கிடைக்கவே மாட்டா. அவ ஏற்கனவே கல்யாணம் ஆனவ. நான் எவ்வளவு செல்ஃபிஷா இருந்திருக்கேன் வாசு. நான் என்னை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். நான் இது வரைக்கும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. வாசு, பாட்டிமாவை இந்த நிலையில பாக்குறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாட்டிமா மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு தெரியுமா? அவங்களுக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். வாசு, எனக்காக பாட்டிமாவை இதுக்கு மேலே கஷ்டப்படுத்த நான் தயாரா இல்லை. நான்